பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா இந்த நாடுகள்லாம் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்க போறோம். இதன் மூலமா போர்ல வந்து ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்லாம் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பிரான்ஸை தவிர மொத்த 3 நாடுகளும் அந்த அங்கீகாரத்தை அறிவிச்சிட்டாங்க. பிரான்ஸுமே கூடிய விரைவில் அறிவிக்க போறாங்க. ஐநா பொதுச்சபை கூட்டம் நடக்கும்போது இப்போ பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கிற அந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. நீங்க வேணா அறிவிச்சுவாங்க, ஆனா ஏத்துக்க முடியாதுங்கிறாரு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. பாலஸ்தீன் ஒரு நாடு கிடையவே கிடையாது, இந்த மாதிரி அங்கீகாரம் பண்ண நாடுகள் மேல நடவடிக்கை கூட எடுக்க போறாங்களாம் இஸ்ரேல். அதான் வந்து ஒரு இஸ்ரேலு நாடு எப்படி உருவாச்சு அப்படின்னா, பாலஸ்தீனம் ஒரு நாட்டுல தான் இஸ்ரேலுக்கு இடம் கொடுக்குறாங்க இங்கிலாந்து. அப்புறம் தான் படிப்படியா ஆக்கிரமிச்சு அவங்க இப்ப வந்து லட்சக்கணக்கான மக்களை கொன்னது மட்டும் இல்லாம பாலஸ்தீனுங்கிற நாடே இல்லை அப்படின்லாம் சொல்றாரு நெதன்யாகு. மனசாட்சி இருக்கிற யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இது எல்லாமே கடந்த ஒரு 50-60 வருடங்கள தான் வந்து நடக்குது. நம்ம நிகழ்காலத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்குவாங்க, அதே மாதிரி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இஸ்ரேல் பண்றது. ஆமா, அந்த நாஜி கேம்ப்ல ஒரு இனப்படுகொலை தான் நடந்துச்சு. 60 லட்சம் யூதர்களுக்கு மேல கொலை பண்ணாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் பாலஸ்தீனத்துல தஞ்சமடைஞ்சு இன்னைக்கு இஸ்ரேலா மாறி இருக்கு. இப்ப பாலஸ்தீனர்களுக்கே அங்க இடம் இல்லைன்னு பேசுறாங்க.